ஐயா முதலமைச்சர் ஐயா, நீங்க விவசாய கடனை தள்ளுபடி பண்றீங்க ஐயா, அதை நாங்க வரவேற்கிறோம் ஐயா. பாதி இதையும் தள்ளுபடி பண்றீங்கன்னு அவங்க போராட்டத்தில் இறங்குறாங்க ஐயா. ஐயா அவங்க எல்லாம் நிலம் வச்சிருக்காங்க ஐயா, அந்த நிலம் வச்சிருந்தவங்க பூரா விவசாயம் பண்ணலங்கய்யா. 11 இடங்களை வச்சு பேங்க்ல விவசாய கடனை வாங்கி அவங்க அமோகமா உட்காந்து திட்டு போயிறாங்கய்யா. நிலம் இல்லாத அன்னக்கூலி மக்கள் அன்றாட வேலைக்கு போய் 250-300 ரூபா வேலைக்கு போய் சேர்த்து வச்சு ஒரு நிலத்தை குத்தகைக்கு எடுத்து தங்களுடைய நகையை பூரா பேங்க்ல அடகு வச்சு அந்த நிலத்துல போய் பயிரிட்டு விவசாயம் பண்றாங்கய்யா. மழை வந்தாலும் சரி வரலாற்றையும் சரிங்க, அவங்க தான் அந்த இழப்பை பூரா சந்திக்கிறாங்கய்யா, அவங்க தான் கஷ்டப்படுறாங்கய்யா. அவங்களுக்கு தான் நீங்க தள்ளுபடி பண்ணணும் ஐயா கடன்களை. அதனால நீங்க ஏழை எளிய மக்களுக்கு நகை கடனை 5 பவுனுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பூரா நீங்க தள்ளுபடி பண்ணணும்னு நாங்க கோரிக்கை வைக்கிறோம் ஐயா. இந்த அரசாங்கம் நிலம் இல்லாத அன்னக்கூலி மக்களை கையெடுத்து ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்காங்க ஐயா. ஐயா விவசாயின்னு பேர்ல பணக்காரங்க தான் பயனடைகிறாங்க, நிலம் இல்லாத விவசாயிங்க எந்த ஒரு திட்டத்திலயும் அவங்க பயனடையலைங்கய்யா. இந்த ஆட்சியிலேயாவது பயனடையாங்கன்னு நாங்க பாக்குறோம் ஐயா. ஆனா அதுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்கய்யா. ஐயா விஜய் முதல்வர் ஐயா, இந்த நிலம் இல்லாத அன்னக்கூலி மக்களுக்கு ஏதாவது ஒரு திட்டங்களை வகுத்து அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு உதவணும்னு நாங்க தமிழ் மக்கள் வேண்டுகிறோம் ஐயா.